ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். மை சைக்கோ கில்லர் ஹஸ்பண்ட் பார்ட் 13. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அப்படின்னா, இந்த மியா வந்து ஜங்குக்கோட கேபினுக்குள்ளே வந்திருப்பா. ஜங்குக்கு எதுக்கு நீங்கள் வந்தேன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அக்காவை பார்க்கணும், அக்காட்ட பேசணும் அப்படின்னு அவள் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு தெரியுது இவ எதுக்கு வந்தா அப்படின்னு. ஸோ அதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 13. அப்படியா, என்ன காரணம் இருக்குது? இல்லை அது அது சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்லு, நீ சொல்கிறத பொறுத்து தப்பாக எடுத்துக்கவா இல்லை நல்லதாக எடுத்துக்கவான்னு யோசிக்கிறேன். அது வந்து ஜங்குக், அது என்னன்னா, சொல்லு என்னன்னு கேட்போம். நீங்கள் எனக்கு மாமா தானே? ஆமாம், உன் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு மாமா தானே? இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பணக்காரங்களுக்கு ஒய்ஃபும் இருக்கும், அதே சமயத்தில் மிஸ்டர்ஸும் வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம், அதுக்கு எங்கள் அக்கா வேணால் நீங்கள் ஒய்ஃப் வச்சுக்கோங்க, நான் வேணால் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே ஜங்குக்கு அப்படியே கன்னத்துலேயே ஒரு அரை பள்ளின்னு விட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்ன வயசாகுது? என்ன வயசு உனக்கு? 12th தானே படிக்கிற? என்ன வயசு? 17 வயசு. 17 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு இந்த ஆசைலாம் இருக்கா? ஃபஸ்ட்டு உனக்கு லைஃப்னா என்னென்னு தெரியுமா? லைஃப்னா என்னென்னு தெரியுமா? என்ன கற்றுட்ருக்கேன்? உன் அக்கா உனக்கு இவ்வளோ தூரம் அம்மா அப்பா இல்லாமல் உனக்கு ஒரு அம்மாவாக இருந்து கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கியிருக்கா. 12th வரைக்கும் உன்னை படிக்க வச்சுருக்கா. அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவளுக்கு ஒரு நன்றி கடனாவது செலுத்தியிருக்கணும். எல்லாம் நம்ம அக்கா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாளே அப்படின்னு ஒழுங்காக படிக்கணும். ஆனால் நீ ஏன் மேலவா? புரியலை உனக்கு? நான் உன் அக்கா புருஷன், உன் அக்கா வாழ்க்கையை நாசமாக்கும்னு நினைக்கிறேன். என்னால் எப்படிப்பட்ட பொண்ணு இதில் நீ இப்படி மாறின அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படி கேட்டுட்ருக்கான். ஆனால் அவளும் அழுதுகிட்டே, நீங்கள் என்ன ஏன் இப்படி அடிச்சிங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக்கெல்லாம் அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே வாயோட அண்ணனுக்கு கால் பண்ணி, உன் சின்ன தங்கச்சி இங்கே வந்து கூப்பிட்டு போறியா, இல்லை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு ஒரு மிரட்டு தான். அடுத்த செகண்ட் அண்ணன் வந்து, ஏ மியா, உனக்கு தான் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி வான்னு காசுலாம் கொடுத்து விட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கே வந்து வீட்டு மாப்பிள்ளையை இன்சல்ட் பண்ணிகிட்ருக்க? வா இரு, நான் அவர்கிட்ட என்ன பேசணும். மியா, உங்கள் அக்காவை பார்க்கணுமா? வா, கூப்பிட்டு போகிறேன். அதுக்குன்னு தேவையில்லாமல் நீ பேசாத, எனக்கு இரிட்டேட் பண்ணாத. எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது இருக்கும், எல்லோரும் நான் அசிங்கமாக பார்ப்பாங்க, பரவாயில்லையா? இல்லை சொல்லாதீங்க, நான் இதுக்கடுத்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரி. அது நீ வந்து இவ்வளோ வாயனை பார்க்க கூட்டு போ. என்னம்மாப்ல, நீ வாயனை பார்க்க கூட்டு போ. 2 பேரும் வாயனை பாருங்கள், ஏன்னா வாயனமே கொஞ்ச நாளாக டல்லாக தான் இருக்கா. ஸோ வாயனை பார்க்க கூட்டு போ. சரி அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே நேரம் எங்கே வராங்கன்னா, வாயனை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு தான் வராங்க. வாயன் இப்போ தான் எழுந்திரிச்சு, அதுவும் மெய்டோட ஹெல்ப்பால் தான் எழுந்திரிச்சு கொஞ்சம் நார்மலாகி அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துருப்பா. அதுவும் எப்படி ஒடிச்ச பிள்ளையார் மாதிரி தான் உட்காந்துருப்பா. அப்போ நேராக மியாவையும் அவங்க அண்ணனையும் பார்த்ததும் அவ்வளோதான், அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அழுகவா இல்லை சிரிக்கவான்னு தெரியாமல் அழுதுகிட்டே போய் அவங்க அண்ணனை கட்டி பிடிக்க, அவங்க அண்ணனுக்கே கலந்து கண்ணீர் வருது. என்ன நம்மளை இவ்வளோ மிஸ் பண்ணாலும் அழுகிறாளே அப்படின்னு. என்னம்மா என்ன வாயன் என்னாச்சு? நல்லா தானே இருக்க, எதுக்குமா அழுகிற? எதுக்கு அழுகிற? ஒன்றும் இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் அழுகிறேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த வீட்டில் நான் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ண தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? மியா அப்படின்ட்டு மியாவே ஹக் பண்ணுறா. மியாவும் பதிலுக்கு ஹக் பண்ணிக்கிறா. பட் 5 நிமிஷத்துலேயே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு வீட்டை சுற்றி பார்த்துட்ருக்கா. ஏன்னா அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஸோ அப்பாட்டு சுற்றி பார்த்துட்ருக்க வாயன் தான் அவங்க அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கா. எப்படி அவன் ஒர்க்லாம் நல்லா போகுதுல்ல? அதெல்லாம் நல்லா போகுதுமா, ஜங்குக்கு நல்லா வேலை சேர்த்து விட்ருக்காரு, ஒர்க்கும் நல்லா போகுது, நம்ம கடனும் இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையே செட்டில் ஆயிடுச்சுமா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் அப்படியே வானையை பார்த்து பேசிட்டு, ஆமாம் இவ்வளோ பெரிய வீட்டிலே நீ இருக்க? ஆமாம் இது நீ இத்தனை வேலைக்காரங்க? இவங்கெல்லாம் ஹவுஸ் கிளீனிங் ஒருத்தங்க, சமையலுக்கு அண்ட் கார்டன் ஏரியா பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீயா சம்பளம் கொடுக்குற? சம்பளத்துக்கெலாம் காசு இருக்கா? நான் எங்கே கொடுக்குறேன், அவர் தான் கொடுப்பாரு, அவர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவார். நீ எதுவும் பண்ண மாட்டியா? இல்லை, நான் கேட்குறத அவங்க பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படி என்ன கேள்வி பண்ணி கொடுப்பாங்களா? பண்ணி கொடுப்பாங்களே. உனக்கு எதாவது வேணுமா? ஆமாம், எனக்கு ஒரு ஜூஸ் வேணும்னு சொன்னதும்
சரி அப்படின்னு ஒயின் சொல்றதுக்குள்ளே அந்த மெய்டு வந்து 2 ஜூஸ் எடுத்து வைக்கிறாங்க. இதில ஒயினுக்குமே ஒரு ஜூஸ்லாம் போட்டு குடுக்குறாங்க. ஒயினுமே அந்த ஜூஸ குடிச்சிட்டு இருக்கா. அண்ணன்லாம் ஜூஸ குடிச்சிட்டு, "பரவாயில்லையே ஒயன், இது ரெஸ்டாரண்ட் மாரி என்ன ஆர்டர் பண்ணாலும் கிடைக்குமா?" அப்படின்னு அவங்க அண்ணனுக்குலாம் ஒரே குஷி. ஒயன் அப்ப சிரிச்சுட்டே, "நீ அந்த அளவுக்கு யோசிக்காத" அப்புட்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மியாவ கூப்பிடுறா ஒயன் ஏன்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கு. ஸோ மேட தான் விட்டு, "போய் மியா எங்க இருந்தா கூட்டு வாங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கு." சரிம்மா அப்புட்ன்னு சொல்லிட்டு, ஒயனுக்கு அவ்வளோ மரியாதை. அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்து அவங்க அண்ணன், பரவாயில்லையே நம்ம தங்கச்சி நல்ல வாழ்க்கை வாழ்றான்னு நெனச்சு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்ல கண்ணீரா வருது ஒயன் பார்த்துட்டு. "என்ன புதுசா அழுகுற? என் மேல உனக்கு என்ன பாசமா? இத்தன நாள் ஏதோ குடிச்சிட்டு, கடன வாங்கிட்டு உதார்த்தனமா சுத்திட்டு இருந்த. என் மேல அக்கறை இல்லாத மாரி. இப்ப என்ன அழுதுட்டு இருக்க?" "இல்ல ஒயன், நான் கூட நெனச்சேன், உன் வாழ்க்கை எங்க நாசமா போயிருமோ? இல்ல நீயும் என்னைய மாதிரி தறுதலையா தான் போவ. இல்ல கடைசி வரைக்கும் நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்ட. கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்க போற அப்படின்னு நெனச்சு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த வருத்தத்துல தாம்மா நான் தண்ணி குடிப்பேன். அது மட்டும் இல்லாம சரக்கு அடிப்பேன். அது மட்டும் இல்லாம நெறையா கிளாம்பிங் விளையாடி எங்கே நெறைய பணம் கிடச்சி, அந்த மூலியமா கடன் அடைச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரமாட்டோமோலாம் நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு வழியா அந்த கடவுளே உன் வாழ்க்கையில ஜங்குக்கு அனுப்பி ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு குடுத்துட்டாரு. அத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு அவங்க அண்ணன் அழுதுட்டே சொல்றான். அவன் அத கேட்டு, என் மேல உனக்கு இவ்வளோ பாசம் இருக்குங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. சரி ஜூஸ் குடி அப்புட்ன்ட்டு அவ குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா மியாவையும் கூட்டு வந்துட்டாங்க. மியாவ பார்த்து, இந்தா ஜூஸ் குடி மியா. சரி அப்படின்னு அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கிறா. குடிச்சிட்டு அந்த வீட்டையும் சுத்தி சுத்தி பார்க்குறா. ஏன்னா மியா இதுக்கு முன்னாடி இந்த மாரி பெரிய வீட்டெல்லாம் பார்த்ததே இல்ல. இவ்வளோ பெரிய வீட்ல தான் அக்கா வாழ்றா அப்படிங்கிறதே மியாக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்கா. இதில ஒயினோட ரூம்க்குலாம் போய் ஒயினோட ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு ஜங்குக் நெறையா வாங்கி வச்சிருப்பான். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரூம் அளவுக்கு அவளோட ட்ரெஸ்ஸிங் ரூமே இருக்கும். ஆனா ஒயின் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போய் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஜுவல்ஸ் எதையுமே பார்த்துருக்க மாட்டா. அப்படி ஒரு ரூம் இருக்குங்கிறதே பாவம் அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனா மியா பாட்டுக்கு போய் அது எல்லாத்தையும் ஒரு மாரி ஏக்கமா பார்த்துட்டு, அப்படியே வெளில வரா. வெளில வந்து அந்த மெய்ட் கிட்ட, "இங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் யாரோடது? இவ்ளோ ஜுவல்ஸ் இருக்கே! இதெல்லாம் யாரோடது?" "இதெல்லாமே வாயன் மேடமோட தான்." "வாயன் மேடமா? எங்க அக்கா உங்களுக்கு மேடமா?" "ஆமா. இந்த வீட்டோட ஓனர் அம்மாவே அவங்க தானே! அப்போ உங்களுக்கு மேடம் தானே!" "ஓஹோ! சரி." அப்படின்னு அங்கேருந்து கீழ இறங்கி வந்து உட்கார்றா. அவங்க அக்காட்ட, "அக்கா சொல்லுமியா? என்ன உனக்கு ஏதாவது நான் சொல்லவா? சிக்கன் சாப்பிட்றியா? நான் உங்கள செய்ய சொல்லவா?" "சிக்கனா? அதெல்லாம் நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி தானே சாப்பிடுவோம்." அப்படின்ற மாதிரி அவ பார்த்துட்ருக்க. "நீ ஸ்கூல்லேருந்து வரும்போது சாப்பிட்டியா இல்லையா?" "அவ எங்கம்மா? அவ ஸ்கூல்லேருந்து நேரா ஹாஸ்பிட்டல் தான் போனா. அவளுக்கு தான் கவுன்சிலிங் இருக்கே." "ஓ! ஆமால்ல. அப்ப நீ எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டீல்ல?" "ஆ அக்கா ஒரு நிமிஷம்." சொல்லுங்கம்மா." "கொஞ்சம் மியாக்கும் அண்ணனுக்கும் சமைக்கிறீங்களா? பாவம் 2 பேரும் சாப்பிடல போல. ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு குடுங்க." சரிம்மா. என்னம்மா பண்ணணும்? ஃப்ரைட் ரைஸ் பண்ணணுமா? இல்ல நூடுல்ஸ் பண்ணணுமா? இல்லனா கிரில் சிக்கன் பண்ணணுமா? இல்லனா சிக்கன் ஃப்ரை பண்ணணுமாம்மா? என்னம்மா பண்ணணும்?" "என்னண்ணா வேணும்? இவ்வளோ பண்ணுவாங்களா?" அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன பார்த்துட்டு, "எனக்கு நூடுல்ஸ் வேணும்மா, சிக்கன் நூடுல்ஸ்" அப்புட்றான். மியாவுமே, "எனக்கும் சிக்கன் நூடுல்ஸ் வேணும்." "சரி சிக்கன் நூடுல்ஸும், சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் பண்ணி குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் சரிம்மா அப்படின்ட்டு உடனே பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான் மியாக்கெல்லாம் இத பார்த்ததும், இந்த மாரி ஒரு வாழ்க்கை தனக்கு கிடைக்காதா? அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது. அப்படியே ஒடனே ஏக்கமா பார்த்துட்ருக்க. ஒடனே எதுவும் சொல்லாம, "என்னாச்சு? எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்க?" அப்படின்னு அவள பார்த்துட்ருக்கும்போது கரெக்ட்டா காலிங் பெல் ரிங் ஆகுது. அப்போ மியா வந்து, "நான் ஓடி போய் திறக்கிறேன்" அப்படின்னு திறக்கலான்னு போறா. அதுக்குள்ள மெய்டு வந்து, "நீ உட்காரும்மா நான் திறந்துக்கிறேன்" அப்படின்னு. அவங்களே கதவ திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா பார்சல் வந்திருக்கு. பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமா இருக்கும் போல. 4, 5 வந்திருக்கு. அத பார்த்து வாயன் வந்து, "என்னது இது? யார் அனுப்பிச்சா?" "ஜங்குக் சார் தான் மேம். உங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு." "வெட்டிங் ஃபோட்டோஸா? சரி அத தூக்கி ஒரு ஸ்டோர் ரூம்ல போடுங்க." அப்படின்ற மாரி ஒயன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இத கேட்டு அவங்க அண்ணன்காரன், "என்னம்மா நீ இப்படி சொல்ற? அத குடுங்க. அத பிரிச்சு இங்க மாட்டலாம்." அப்படின்னு. அத அவரே பிரிச்சு, அவரே ஒரு ஒரு இடத்துலயும் மாட்டுறாரு. எல்லா ஃபோட்டோ அவ்வளோ பெருசா இருக்கு. அத எல்லாத்தையும் மியா பார்த்துட்டு, "இது எனக்கு புடிக்கல. பார்க்குறதுக்கே நல்லா இல்ல. கேவலமா இருக்கு." அப்படின்னு அத பார்த்துட்ருக்கும்போது, ஒயன் வந்து அதெல்லாம் பார்க்குறா. அவளுக்கு அத பார்க்கும்போது தான் புருஷன் கூடலாம் எடுத்துருக்கோமேன்ற ஒரு எண்ணமே இல்ல. "இவன் கூட போய் நம்மளுக்கு கல்யாணம் இருக்கு பாரு." அப்படின்ற மாரி தான். அது ஒரு மாரி வெறுப்பா பார்த்துட்டு, அது எதுவும் கண்டுக்காம அவ பாட்டுக்கு உட்காந்துருக்க. மியா வந்து ஒயனோட மடியில படுத்துட்டு, "அக்கா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த வீட்ல தனியா இருக்கிறதுக்கு எனக்கு புடிக்கல. இந்த வீட்ல தான் இத்தன ரூம் இருக்கே. நான் வேணா இங்க இருந்துறவா?" "என்ன என்ன சொல்ற நீ?" அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம்."
ஏன்க்கா? ஏன் நீ என்னை இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்ற? எதுக்கு என்ன இங்கே இருக்க வேணாம்னு சொல்ற? இல்ல மியா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ இங்கே இருக்க வேண்டாம். நீ அண்ணன் கூட இரு. ஏன்னா இங்கே இருந்தால் உன் ஸ்டடீஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். என்ன டிஸ்டர்ப் ஆக போகுது? அண்ணன் கூட இருந்தால் நான் தான் பாதி இது சமைக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க சமைச்சு கொடுக்குறதுக்கு. ஃப்ரீயாக இருக்கும்ல. உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் சொல்லு. நான் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்றேன். அங்கே போய் நீ நிம்மதியாக படிக்கலாம். நீ சமைக்க தேவையில்ல. இல்லை, நாங்களாம் போகமாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அடம் முடிச்சிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் தான் பார்த்துட்டு உன் சேட்டை வர ரொம்ப ஓவராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு வேளை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, 2 பேரும் போய் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல அப்படின்னு போய் சோஃபாலே உட்காந்துருப்பா. மியா போய் நல்லா சாப்பிட்றா. அவங்க அண்ணன் அதுக்கு மேலே சாப்பிட்றாங்க. ஸோ 2 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படியே நைட்டு ஒரு 9:30 வரைக்கும் 2 பேர் இருந்துட்டு தான் இருப்பாங்க. போகவே மாட்டாங்க. அவங்க அண்ணன் கூட வா வான்னு மியா இழுத்து இழுத்து பார்ப்பான். மியா வந்து நான் வரவே மாட்டேன், நான் அக்கா கூட தான் இருப்பேன்னு வாயனை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கா. வாயனக்கா இவளை இங்கே இருக்க வச்சா இவள் ஆல்ரெடி ஜங்குக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா. அது வேறு மாதிரி போயிருமோன்ற பயம். அதையும் தாண்டி ஜங்குக்கு ஒரு எவ்வளோ பெரிய சைக்கோ அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இவன் இப்படி பண்ணுறாங்கிறதுக்காண்டி இவன் கொன்னாலும் கொன்றுவான் அப்படின்ற பயம் வேறு. அதனால் அவளும் போன்னு தான் சொல்கிறா. பட் அவள் போக மாட்டேங்கிறான். நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. கரெக்டாக அப்போ தான் ஜங்குக்கும் கதவை திறந்துட்டு ஹனின்னு வந்து வாயனை கட்டி பிடிச்சிட்டு சாப்பிட்டே சொல்லலாம் அப்படின்னு கேட்குறான். வாயனுமே இல்லைங்க, நீங்கள் வரணும்ல, அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியா, எனக்காண்டி வெயிட் பண்ணியாடி? ம் சரி, அவங்க 2 பேர் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. நீ ஏன் சாப்பிடல? அதான் சொன்னனே, உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தனியாக சாப்பிடுவீங்கள்ல, அதான் அப்படின்றா. ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டே நீ ஏன் வாயின் இப்படி இருக்க அப்படின்னு அவளே பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. அண்ணங்காரன் பார்த்துட்டு சரி சரிமையாக அதெல்லாம் பார்க்கக்கூடாது திரும்ப திரும்ப அப்படின்ட்டு இருக்கா. அவள் அப்படியே விருப்பாக பார்க்க ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன கிளம்பிட்டீங்களா? இல்லை மாப்பிள்ள, நான் வாவான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மியா வரமாட்டிக்கிறா. நான் இங்கே தான் இருப்பேன், அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அடம் பிடிக்கிறாளா? இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசலான்னு போகும்போது வாயின் கையை பிடிச்சி அதெல்லாம் வேண்டாம், நான் பேசி அவளை அமைச்சிக்கிறேன். நீங்கள் எதுக்கு? நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. இங்கே பாரு டார்லிங், நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத சரியா? நான் மியா கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நான் சொன்னால் அவள் புரிஞ்சுப்பா. நீ எதுக்கு? நீ உட்கார் ரெஸ்ட் எடு அப்படின்னு அவளை உட்கார வச்சுட்டு நேராக மியாட்ட போய் என்ன பிரச்சனை உனக்கு? போக முடியாதா? இங்கே பாருங்கள், நான் இங்கே தான் இருக்க போகிறேன். எனக்கு என் அக்கா கூட தான் இருக்கணும். இங்கே பாருமியா, நீ எதுக்கு இப்படி பண்ணுறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமலும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காத, போ. இல்லை, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு மேலே அவங்க ஓடி போயிட்டுருக்கா. அவள் என்னமே மியான் இல்லை அப்படின்ட்டு அவளும் பின்னாடியே வரா. அவள் எனக்கு தான் அந்தளவுக்கு உடம்பு சரியில்லை. சொன்னால் தடிக்கி விழுகிற மாதிரி போகும்போது ஜாக்குக்கு தான் பிடிச்சி சரி நான் பிடிச்சிக்கிறேன்டி, நீ வா. இல்லை மியா வேணால் ஒரு 2 நாள் இருக்கட்டுமே. என்னால் அதுக்கு அனுமதிக்க முடியாது, புரியுதா? இது உனக்கு எனக்குமான வீடு. என்னால் மியாவை ஜஸ்ட் கெஸ்ட்டை அவனை இங்கே இருக்க வைக்க முடியும். ஆனால் அவள் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உனக்கே தெரியும். நீ அதுக்கு ஆசைப்படுறியா என்ன? இல்லை. ஏன் அப்போ என்ன லவ் பண்ணுறியா? இல்லை. என் புருஷனை எப்படி என் தங்கச்சி கொடுக்க முடியும்? அது சரியாக பல்ல. இப்போ மதன புருஷனை ஏற்றுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம்டி அப்படின்னு மேலே ஏறி வரான். மேலே ஒரு ரூம்குள்ளே தான் மியா போயிருக்கா. அது என்ன ரூம்னா அவனோட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இருக்குமே, அவளோட ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு அந்த இடத்துக்கு தான் போயிருக்கா. அவன் பார்த்துட்டு இது யார் ரூமுங்க, இதில் எதுக்கு மியா போய் ஒழிஞ்சுக்கணும்? இது யார் ரூம்னு உனக்கு தெரியாதா? தெரியாதே, நம்ம ரூமுக்கு அட்டாச்சாக இருக்கே, ஸோ 2 ரூமாக இருக்கும், டபுள் ரூம் தான் நினச்சேன். அப்போ நீ இதை ஒரு நாள் கூட ஓப்பன் பண்ணி போய் பார்க்கல? பார்க்கல. இது உன் ட்ரெஸ்ஸிங் ரூம் டி. ஓ, என் ட்ரெஸ்ஸிங் ரூம்னா என் ட்ரெஸ்ஸெல்லாம் இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கலாமா? ஆல்ரெடி நான் உனக்கு நிறையா வாங்கி வச்சுருக்கேன்டி. ட்ரெஸ்லேருந்து ஜுவல்ஸ் வரைக்கும் நானே உனக்கு வாங்கி வச்சுருக்கேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுங்க. திறந்து தான் பார்க்க வேண்டியதான். நான் அன்றைக்கி தான் உனக்கு சொன்னேனே திறந்து பாருன்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் பார்க்கல. சரி இப்போ பாரு அப்படின்னு அவளை திறக்க சொல்கிறான். இனிமேல் திறக்கிறா. பார்த்தா ஷாக்கு. ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோ ஜுவல்ஸ் இருக்குது, பெரிய கண்ணாடிலாம் இருக்குது. வாயின் அதெல்லாம் பார்க்குறா. அவங்க வீட்டு சைஸுக்கு இருக்குது அந்த ரூமே. அதை பார்த்து அவள் பெருசாக இவ்வளோ ட்ரெஸ் இருக்கே, இவ்வளோ இருக்கே அப்படின்லாம் அவள் நினைக்கல. மியா எங்க? மியா அப்படின்ட்டு மியாவை தான் தேடிக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு அப்படியே ஷாக் ஆகி என்ன பொண்ணுடா இவ, ரொமான்டிக்கான வேர்ட்ஸை போட்டாலும் மயங்க மாட்டேங்கிறா, காசு பணம் கொடுத்தாலும் மயங்க மாட்டேங்கிறா. சரி பொண்ணுங்களுக்கு பிடிச்சதே அந்த ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் தானே, அதை வாங்கி வச்சாலும் இதெல்லாம் என்னது
சிப்ப அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிட்டுருக்காளே. என் வாழ்க்கையில் சரியான பொண்ணை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். வாயன் உன் தங்கச்சி இந்தா ஒளிஞ்சிருக்கா பாரு அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இருந்தால் அவளை அப்படியே இழுத்து காமிக்கிறான். வாயனு மியா பார்த்துட்டு, என்ன மியா, போ இங்கேருந்து போ. அக்கா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும், இதை கூட அப்போ தான் நான் போவேன். என்ன ட்ரெஸ்ஸு இது? இது ஏன் ட்ரெஸ் இல்லை மியா. என்ன விளையாடுறியா? ஒரு ரூம்குள்ளே தானே இருக்குது, அப்போ இது உன்னோட ட்ரெஸ் தானே, இதே எனக்கு தரமாட்டிக்கிற. இது என்னோட ட்ரெஸ் இல்லை, நான் வாங்கினதில்ல, இது ஜங்குக் வாங்கினது. அப்போ இது என்ன ஜங்குக் ட்ரெஸ்ஸா அப்படின்னு அவள் கேட்குறா. எனக்கு அதுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, லைட்டாக சிரிக்கிறா. இதை பார்த்து ஜங்குக் என்ன நம்ம பொண்டாட்டி சிரிக்கிறா அப்படின்னு அவளை பார்த்துட்ருக்கான். இல்லைம்மையா, இது ஜங்குக் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, அவர் யாருக்கு வாங்கியிருக்காருன்னு யாருக்கு தெரியும். அப்போது அப்படியே ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக் அப்படியே வானை பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? இந்த வீட்டில் நானும் நீ மட்டும்தான் இருக்கும். என் பொண்டாட்டி யார்? நீ தானே. உனக்காண்டி தான் இது எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கினேன். இது எல்லாமே உனக்காண்டி தான், உனக்கானது மட்டும்தான். இது எல்லாத்தையும் நீ எப்போனாலும் போட்டுக்கலாம், என்னனாலும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஜங்கு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மியா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஜங்குக்கு மியா கையை பிடிச்சி, ஒரு நிமிஷம் ஏண்டா, இன்றைக்கி ஒன்றாலும் என் பொண்டாட்டி லைட்டாக சிரிச்சா, அதுக்காண்டி இந்த ட்ரெஸ்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ட்ரெஸ்ஸை வாயின் சார்பாக கொடுக்குறானா. மியாட்ட கொடுக்க வாயினுமே இது வேண்டாம் அவளுக்கு, அவள் தான் ஆசைப்பட்றாள் அப்படின்னு ஜங்கு கொடுத்துட்டான். அதுக்கடுத்து வாயின் எதுவும் சொல்ல, அப்படியே விட்டுட்டா. இது பார்த்தா அதுக்குன்னு எனக்கு அந்த கம்மல் வேணும், செயின் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்க. வாயின் அப்படியே பார்க்குறா ஜங்குக்கும். அப்போ உன் தங்கச்சி இதெல்லாம் உன் பொருள் தான், நீ தாராளமாக அவளுக்கு கொடுக்கலாம், இல்லை நீ போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம், நான் உனக்கு வாங்கி கொடுத்தது. ஆனால் இது எல்லாத்தையும் நீ என்கிட்ட போட்டு காமிச்சா நான் சந்தோஷப்படுவேன். உன் தங்கச்சி கொடுக்குறதுல எனக்கு அந்தளவுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஆனாலும் இது எல்லாத்தையும் நீ எனக்கு போட்டு காமிச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்றான். அதுக்கு வாங்கி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு, நீ கேட்ட ட்ரெஸ்ஸு உனக்கு கிடச்சிருச்சு, அவ்வளோதான் போ அப்படின்னு அவளை அங்கேருந்து அப்படியே அனுப்புகிறான். அவளுமே ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுட்டு தான் போகிறா. இதை பார்த்து அண்ணனும், உனக்கு தான் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கல, அப்புறம் எதுக்கு சோகமாக இருக்கவா அப்படின்னு அவளை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டான். அவன் இனிமேல் ஜங்குக்கை பார்த்து, தேங்க்ஸ் நீங்கள் மியாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தது. நீ என்ன பைத்தியம் பாடி, நான் உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, அது ஓ ரூம், அதில் இருக்கிறதெல்லாம் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ், உன்னோட திங்ஸ், உன்னோடது, நீ என்னனாலும் பண்ணிக்கலாம், அதுக்கான ஃபுல் பெர்மிஷன் உனக்கு இருக்குது, நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சாப்பாட உட்காந்து எடுத்து வச்சிட்ருக்கா. ஜங்குக்கு அவளுக்கு எதுக்கு உட்காந்து அவளையே கணத்தில் கவிச்சு பார்த்துட்ருக்கான். அவன் டேபிள் உட்காந்து பிளேட்ஸ்லாம் எடுத்து வச்சு ஜங்குக்கு சாப்பாடு போட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு காதலியே விழுகலை. வயனையே தான் ஏன்னு பார்த்துட்ருக்க, எங்கே உங்களை தான் அப்படின்றான். புரியுது அப்படின்ட்டுருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வரட்டா, பை, சீ யூ லேட்டர்.